ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிபேட்டோட முக்கியமான டேட்ஸ் என்னென்ன ப்ராசஸ்ஸு எந்தெந்த டேட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற டைம்லைன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்துட்டு 19th April 2024 3 PM ஆன்வர்ட்ஸ் 3 மணி 19 ஏப்ரல் 3 மணிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 8th May 2024 11:55 PM வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடிட் விண்டோ ஃபார் ஆல் பேமெண்ட் சக்ஸஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி நமக்கு பேமெண்ட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடிட் விண்டோ வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அது எந்த டைம்லைன்லன்னு பார்த்தோன்னா 11 மேலேருந்து 14 மே வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம்லைன். நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நேம் எடிட் பண்ண முடியாது, நேஷ்னாலிட்டி எடிட் பண்ண முடியாது, இமெயில் எடிட் பண்ண முடியாது, மொபைல் நம்பர் எடிட் பண்ண முடியாது, டெஸ்ட் சிட்டி எடிட் பண்ண முடியாது. இது தவிர வேறு ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 11 மேலேருந்து 14 மேக்குள்ளே எடிட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு எடிட் விண்டோவே வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபைனல் அண்ட் செலக்டிவ் எடிட். இப்போ நம்ம ஏதாவது இமேஜஸ் ஃபார்மில் கொடுத்துருப்போம் இல்லையா, டாக்குமெண்ட்ஸு டெஃபிஷியன்ட் இமேஜஸாவோ இல்லை இன்கரெக்ட் இமேஜஸாவோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபாக இருக்கலாம், இல்லைனா சிக்னேச்சராக இருக்கலாம், இல்லைனா தம்ப்நெயில் இம்ப்ரெஷனாக இருக்கலாம். இது மூணையுமே வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீ ஃபைனல் எடிட் விண்டோ டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 21st மேலேருந்து 23rd மேக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ப்ரீ ஃபைனலாக அதை எடிட் பண்ணிக்கலாம். ஃபைனல் எடிட் விண்டோ வந்துட்டு 28th மேலேருந்து 30th மேக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துட்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னா 3rd ஜூனில் வந்துட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட்டில் இருந்தே. எக்ஸாமினேஷன் டேட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. 8th June 2024 தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட்டு. அதோட ரிசல்ட் நம்ம எழுதியிருக்க எக்ஸாமோட ரிசல்ட் என்றைக்கின்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு மாதம் கழித்து 8ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதி நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். ஜூலை 8ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகே, ஸோ அட்மிட் கார்டு வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு மறந்துடக்கூடாது. 3rd June வந்துட்டு அது டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்ஸாமினேஷன் டேட்டு நமக்கு டென்டேட்டிவாக கொடுத்துருந்த அதே டேட்டு தான் 8th June 2024. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் பார்த்தோன்னா ஒரு மாதம் கழித்து 8th July 2024. தேங்க்யூ. எல்லாமே ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக டவுன்லோட் பண்ணுறது, உங்களோட அப்ளிகேஷன் ப்ராப்பராக சப்மிட் பண்ணுறது, ஏதாவது எடிட்ஸ் இருந்ததுன்னா அதை அந்த டேட்டுக்குள்ளே ப்ராப்பராக பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகலாம். ஆல் தி பெஸ்ட்.